ஆகையால் மதசார்பற்ற முற்போக்கு என்று பேசி பித்தலாட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிற தில்லுமுள்ளு ஆட்சியை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். சாதி கட்சிகளை ஒருங்கிணைக்கிறார்கள், கேட்டால் சமத்துவம் பேசுவார்கள். விடுதலை சிறுத்தைகள் தான் இரண்டாவது பெரிய கூட்டணியாக இருக்கிறது. அது அண்ணன் திருமா அவர்கள் தான் அதை யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் 8 தொகுதிகளை வென்றதாக நினைக்க வேண்டாம். 8 தொகுதியிலும் உங்களை காலை வாரி விடுவதற்கு திமுக உங்களுக்கு அறிவித்திருக்கிறது. சில்லறைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சில்லறை சாக்கடைகளுக்கு பதில் சொல்வதில்லை. வேட்பாளரை வந்து இந்த 6ஆம் தேதி அந்த தேர்தல் கமிஷன் கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணி நீங்கள் மக்களுக்காக காலையிலையும் மாலையிலையும் தொடர்ச்சியான பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க. மதுரை இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் என்னென்னலாம் வாக்குறுதியை சொல்லிச்சு செய்யாமல் இன்னைக்கு கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. 90% வாக்குறுதி வந்து மதுரை வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி கிடக்கின்றது. தூங்கா நகரமாக இருக்கக்கூடிய மதுரை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் தூங்கும் நகரமாக மாற்றி இருக்கின்றது. இதெல்லாம் சரி செய்வதற்காக நான் மக்கள் மன்றத்தில் போகிறோம். முனைப்பு இருக்கிறது. உழைத்தவர்கள் எல்லாம் வேட்பாளராக ஆக முடியாது. 234 பேருக்கு தான் கொடுக்க முடியும். நானும் தான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் வந்து விருப்ப மனு கொடுத்துருந்தேன். எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்காக நான் வருத்தப்படலை. ஒருவேளை தலைவர் நாடாளுமன்றத்தில் கொடுப்பார் என்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. இல்ல 2021 அவர் காசு கொடுக்கறத நான் கொடுத்ததாக நினைச்சிங்கன்னு சொன்னாரு. அப்ப கொள்ளையடிச்ச காசை கொடுக்கிற கூட்டம் நான் கொள்ளையடிச்சதாக நினைச்சிங்கன்னு சீமான் சொல்லுவாரா? சொல்லுங்க பாப்பா. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், கொள்ளையடித்து கொண்டு வருகிற பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், அது மக்களுடைய பணம். ஆகையால் வாங்கி கொண்டு வாக்களிப்பது எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று உரிமையோடு கேட்கிறோம். நாங்கள் கேட்பதை விட பொதுமக்களை வாக்குகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் 2 இடத்துல அமோக வெற்றி பெற காத்திருக்கிறார். நீங்க பொறுத்துருங்க. தமிழ்நாடு அதிருகிற வகையில் 234 எமதே எதிரிகள் கண்ணுக்கு எட்டிய தூரம் காணாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். போராடுவதற்கு யுக்தியை மாற்ற துடிக்கிறார்கள். எங்களோட எதுவுமே எடுபடாது. தமிழக வெற்றி கழகம் ஒரு நேர்மையான, அப்பழுக்கற்ற, அசாதாரண சூழலிலும் கூட அசத்தியான சூழலை உருவாக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். எங்கள் தலைவர் நிச்சயமாக கோட்டை எங்களுக்குத்தான், வேட்டையாட புறப்பட காத்திருக்கிறோம். பெண்களுக்கும் சரி, இன்றைக்கு ஆண்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்களும் சரி, ஒரு சாமானிய தொண்டனையும் சரித்திர தொண்டனாக மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் படைத்த தலைவன் இந்த தமிழ்நாட்டை சீர் செய்வான் என்பதிலே நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். காரணம், அவரும் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்துதான் தலைவராக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக உழைத்தவர்களுக்கு மட்டுமே உண்மையாக இருக்கக்கூடிய தலைவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகையால் விஜய் எங்கள் தலைவன் மட்டுமல்ல, தலைவனுக்கும் தலைவனாக இருக்கிறார். மோசமான ஆட்சியை நடத்தி முடித்திருக்கிறார்கள். கொடுங்கோல் ஆட்சியை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு நாங்கள் முனைகிறோம். திருட்டு முன்னேற்ற கழகத்தை திராவிட என்கிற சொல்லாடலை பயன்படுத்தி கோடி கோடியாய் லட்சம் கோடிகளை கொள்ளையடித்தது மட்டுமல்ல, இந்த மண்ணை சுரண்டி வளங்கொழித்ததோடு மட்டுமல்ல, 8763 படுகொலைகளை நடத்தி இருக்கிற கட்சி இந்த கட்சி. கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்திருக்கிற கட்சி இந்த கட்சி. நெல்லை சீமையிலே தீபக் பாண்டியன் படுகொலை செய்தது இந்த கட்சி. கிட்டத்தட்ட 46 ஆணவ படுகொலைகளை நடத்தி இருக்கிற கட்சி திருட்டு முன்னேற்ற கழகம். 39 ரேஃபன் மர்டர், கற்பழித்து படுகொலை செய்திருக்கிற கட்சி திருட்டு முன்னேற்ற கழகம். ஆகையால் பெண்களுக்கு எதிரான இந்த இயக்கம், இந்த கட்சியை ஒழித்து கட்டுவதில் நாங்கள் முனைப்போடு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 8700க்கும் மேற்பட்ட படுகொலைகளில் 3216 பெண்களை படுகொலை செய்திருக்கிற ஆட்சியாளர்கள் அலங்கோலர்களை விரட்டி அடிப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதான் தமிழக வெற்றி கழகம். அடியோடு ஒழித்து கட்டுவோம் என்பதில் சூளுரைக்கிறோம். இன்று அள்ளுச்சில்லுகள் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி கொள்ளையடித்து வைத்திருக்கிறவர்கள், கழிவறைக்கு ஒதுங்குகிறவர்களுக்கு கூட இன்றைக்கு வேட்பாளர் பட்டியலில் அறிவித்திருக்கிற திருட்டு முன்னேற்ற கழகம் ஆள் பிடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதி கட்சிகளை ஒருங்கிணைக்கிறார்கள், கேட்டால் சமத்துவம் பேசுவார்கள். மதவாதிகளை ஒருங்கிணைக்க துடிக்கிறார்கள், கேட்டால் சமய நல்லிணக்கம் பேசுவார்கள். ஆகையால் மதசார்பற்ற முற்போக்கு என்று பேசி பித்தலாட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிற தில்லுமுள்ளு ஆட்சியை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். திமுக கூட்டணியில 2வது கட்சி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை யாருன்னு நினைக்கிறீங்க?
கூட்டணி கட்சி இல்லையா? ரெண்டாவது கட்சியே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. முதல் கட்சி நாங்க தான். திமுக கூட்டணி கட்சியில விடுதலை சிறுத்தைகள் தான் ரெண்டாவது பெரிய கூட்டணியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க 8 சீட் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் பார்த்தா 25 சீட் கொடுக்குறாங்க. அது அண்ணன் திருமா அவர்கள் தான் அதை யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் தம்பிகள், உங்களிடம் அரசியல் பாடம் கற்றவர்கள், உங்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லுகிற இடத்தில் இல்லை. நீங்கள் எங்களை வழிநடத்துவீர்கள் என்ற பெருத்த நம்பிக்கை இன்றைக்கும் உண்டு. களம் பெரிதாக இருக்கிறது. நீங்கள் 8 தொகுதிகளை வென்றதாக நினைக்க வேண்டாம். 8 தொகுதியிலும் உங்களை காலை வாரி விடுவதற்கு திமுக உங்களுக்கு அறிவித்திருக்கிறது. 10ஆதவர்களுக்கெல்லாம் 10 தொகுதி கொடுத்து இங்கே பேசுகிறார்கள். 10ஆதவர்களை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. கமலஹாசனா? அவருக்கு மீண்டும் இளம்பை திரும்பட்டும், நடிக்க போகட்டும். குறிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் சொன்ன மாதிரி மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேது. திமுக அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நடிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. இதெல்லாம் சரி செய்யணும்னு சொன்னா ஒரு மாற்று தமிழக வெற்றி கழகம் அந்த மாற்றத்தை நோக்கி போகணும்னு பார்க்குறேன்.